ஒரு கதையின் மூலியமாக அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்ப அந்த கதையின் மூலியமாக வெளிப்படுத்துவதற்கு தான் இப்ப லீலாவதி என்ற ஒரு கதையத்தை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப லீலாவதி என்பவர் யார் என்றால், ஒரு ஒரு நாட்டுல பத்மா என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். இந்த கதையின் மூலியமாக இந்த கதையை மட்டும் கொஞ்சம் சின்சியரா கேளுங்க. இதுல கேட்டாலே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பல மடங்கு அவேக்கன் ஆயிடும். நம்ம முன்னோர்கள் எல்லாமே புராண கதைகள் மூலியமாக தான் ஆழமான சத்தியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கதை, ஏன்னா டைரக்டா நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் தத்துவமசி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நீ பிரம்மமாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொல்லும் போது நமக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு தெளிவு இல்லாத காரணத்தால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு குழந்தைக்கு ஒண்ணு சொல்றதுக்குன்னா கதை மூலியமாகத்தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். அதே போல ஒரு பெரிய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் அதை கதை மூலியமாக சொல்லும் பொழுது நமக்குள் ஆழமாக புரிகின்றது. அப்படி அவர் வசிஷ்டர் வெளிப்படுத்துவதுதான் இந்த லீலாவதி என்ற ஒரு கதை. இதுல என்ன சொல்ல வராருன்னா, ஒரு அரசன் இருக்கிறார். அந்த அரசனுடைய பெயர் பத்மா என்று பெயர். அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு நாட்டை நல்லா பரிபாலம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கார். அவருடைய மனைவி பேர் தான் லீலாவதி. இந்த லீலாவதி தன் கணவன் மேல ஒரு ஆழமான அன்பும் பாசமும் கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆழமான பாசமும் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அன்புனால இவன் ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு இனிமை ஏற்பட்டு எப்பொழுதும் என் கணவனோடையே சேர்ந்தே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அதிகமா அவங்களுக்குள்ள ஏற்பட்டு, அது என்னோட வாழ்க்கையோட சங்கல்பமாக அவங்க விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவங்களுக்குள்ள தோணுது, எப்படினாலும் மனிதன் ஒரு காலத்துல என்ன பண்ணி ஆகணும், மரணித்து தான் ஆகணும், நம்ம விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். இப்ப மரணம் இல்லாம நம்ம எப்பொழுதும் நம் கணவரோட இருப்பதற்கு என்ன வழி என்று அவர்கள் யோகிகளோட அந்த லீலாவதி விவரங்கள் கேட்கிறார். எப்படி நான் இந்த மரணத்தை கடக்க முடியுமா, எப்பொழுதும் என் கணவனோடய இருப்பதற்கு என்ன வழின்னு கேட்கும்போது, மரணம் என்பது எல்லாருக்குமே, ஞானிகளுக்குமே அது நடக்குமா, அது இருக்க வாய்ப்பு கிடையாது. நீ தவம் பண்ணு, நிறைய தியானம் பண்ணு, அதன் மூலியமாக சில வரங்கள் உனக்கு கிடைக்கும். அந்த வரத்தின் மூலியமாக நீ ஏதாவது ஒன்று உனக்கு விருப்பத்து போல் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவரை என்ன பண்றாங்க, லீலாவதி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சின்சியரா ஆழமா தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தவம் பண்ண 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 இந்த தவங்கள் ரொம்ப ஆழமா போனதுனால சரஸ்வதி தேவி அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. சரஸ்வதி தேவி காட்சி, ஏன்னா இவங்க சரஸ்வதி என்ற தேவியை நோக்கி தான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காட்சி அளித்து, உன்னுடைய தவத்தின் மூலியமாக நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும் மகளே அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே லீலாவதி கேட்கிறாங்க அவங்ககிட்ட, என்னுடைய கணவர் இறந்த பின்பும் அவருடைய ஆன்மா என்னுடைய இந்த அறையை விட்டு வெளியே செல்லக்கூடாது, இந்த இடத்தை விட்டு அவருடைய ஆன்மா வெளியே செல்லக்கூடாது. இரண்டாவது, ஃபர்ஸ்ட் வெளியே செல்லக்கூடாது, எப்பொழுதும் அவருடைய அந்த சாநித்தியத்திலே நான் இருக்க வேண்டும் என்பது விரும்புகிறார். இரண்டாவது நான் எப்பொழுது நான் நினைத்தாலும், எனக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்றாலும், நான் உங்களை நினைத்தால் நீங்கள் எனக்கு பிரத்யட்சமாக முன்னே எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இரண்டுக்குமே சரஸ்வதி தேவி என்ன பண்ணிடுறாங்க, வரம் கொடுத்துட்றாங்க. இது வரம் கொடுத்து சில காலங்கள் கழிகிறது. காலங்கள் சில கழிந்த உடனே அரசனுக்கு ஏதோ உடல்நிலை கோளாறுனால மரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மரணம் அடைந்து விடுகிறார். அந்த மரணத்தை தாங்க முடியாமல் லீலாவதி மிகவும் வருத்தப்படுகிறார். அந்த நேரத்திலே நாம் ஏற்கனவே பெற்ற வரத்தை ஏன் நாம் இப்போது பயன்படுத்தக்கூடாது என்று சரஸ்வதி தேவியை நினைத்து நம்ம தியானம் பண்றாங்க. சரஸ்வதி தேவி அப்பீர் ஆகுறாங்க. கணவர் இறந்துட்டாரு, நீங்க ஏற்கனவே கொடுத்த வரத்தின்படி இவருடைய ஆன்மா இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. நீ கேட்ட மாதிரியே அவருடைய ஆன்மா இந்த இடத்தை விட்டு போகாது, ஆனா அவருடைய உடல், அவர் மீண்டும் உயிர் தெழுந்து வருவார். அது வரைக்கும் அவரோட உடம்ப பத்திரமா பூக்கள் சில விஷயங்கள்லாம் செய்து அதை பாதுகாத்து வை அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அப்ப அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க இப்ப நான் என்ன பண்றது, என்னோட கணவரை நான் உணரணுமே, அதுக்கு என்ன பண்ண, நீ ஆழமா உட்காந்து தியானம் பண்ணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த தியானத்துக்கு உண்டான வழிமுறைகள்லாம் சொல்றாங்க. உடனே இந்த லீலாவதி உட்காந்து, ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன் அவங்க, அதனால ரொம்ப ஆழமா தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தியானம் பண்ண ரொம்ப அதோட அந்த ஒரு சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு படியாக சென்று கொண்டு இருக்கிறார். அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு காட்சி வெளிப்படுகிறது. அந்த காட்சி என்னன்னா, தன்னுடைய கணவர் 16 வயது நிரம்பிய ஒரு பர்சனாக வேறொரு இடத்திலே ராஜாவாக நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பதாக இவருக்கு ஒரு காட்சி ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி பார்த்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் போல அங்கேயும் மந்திரிமார்கள் அனைத்து ராஜபோகங்களோடு அங்கு வாழ்ந்து வருகிறார் என்ற இவருக்கு ஒரு காட்சி ஏற்படுகிறது. அதை பார்த்தோன்னா, அடடா இது நம்ம கணவராச்சு, இங்க என்ன அவர் ஆட்சி பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது, அவர் தான் இறந்துட்டாரு, நேத்து தானே இறந்துட்டாரு, இப்ப எப்படி இங்க இருக்கிறாருன்னு அந்த நினைச்ச உடனே மீண்டும் இவங்க தன்னுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு வந்துடுறாங்க, இந்த உடல்ல இருக்கக்கூடிய உணர்வுக்கு வந்துடுறாங்க. உடனே அந்த காட்சி மறைஞ்சிருது.
ஆனா இவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, இது வந்து பொய் கிடையாது, இது கனவு கிடையாது, இது நிஜமான ஒரு காட்சி தான். ஆனா இது எப்படி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு குழப்பம். பார்த்தா பக்கத்துல அவருடைய உடம்பு இருக்குது, இவங்க அந்த ரூம்லயே உட்கார்ந்துதான் தியானம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இவங்களுடைய தோழிகள் எல்லாம் இங்க அங்க எல்லா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அரண்மனையில தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. இவங்களுக்குள்ள குழப்பங்கள் அதிகமாயிடுச்சு. உடனே சரஸ்வதி தேவியை நினைச்சு தியானம் பண்றாங்க. சரஸ்வதி தேவி அப்பியர் ஆகுறாங்க. அவங்ககிட்ட கேட்கறாங்க, நான் இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு காட்சி தோணுச்சு, நான் பார்த்தேன், காட்சின்னு கூட சொல்ல, நான் பார்த்தேன், என்னுடைய கணவர் உயிரோடு இன்னொரு நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிறார், நேற்றுதான் இறந்ததாக நான் பார்த்தேன், இன்று பார்த்தால் அவருக்கு அங்க 16-20 வயது ஆகிவிட்டது, அங்கே நாட்டை பரிபாலம் செய்து கொண்டிருக்கிறார், நாட்டை வந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார், இது எப்படி சாத்தியம், இது நிஜமாலுமேவா இல்லது என்னதுன்னு எனக்கு புரியவில்லையே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க சரஸ்வதி தேவி, இல்லம்மா, அந்த நபருடைய வாசனைக்கு ஏற்பார் போல அவருடைய சங்கல்பம், அவருடைய கற்பனை, அவருடைய சங்கல்பம், அவருடைய ஆசைக்கு ஏற்பார் போல் அவர் வேறொரு இடத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நான் தான் உங்களிடம் கேட்டிருந்தேனே, அவருடைய ஆன்மா இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது அப்படின்னு. நீங்க எப்படி வந்து அவங்க இன்னொரு இடத்துல அவங்க பிறக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கும், ஆனா அவங்க வாழ்றதையும் நான் பாக்குறேன். ரெண்டாவது, அவர் இறந்து ஒரு நாள் கூட ஆகலையே, ஆனா அங்க 20 வருடங்களுக்கு மேல அவர் வந்து ஒரு வயது இருக்கக்கூடிய ஒரு நபரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறாங்க. அப்ப வந்து சரஸ்வதி தேவி அவங்களுடைய சூட்சும சரீரம், இவங்க வந்து ஸ்தூல சரீரத்துல இருக்கிறாங்க, அவங்க சூட்சும சரீரம் அவங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி விடுறதுனாலதான் அவங்களை தெய்வம் என்று நம்ம சொல்றோம். சோ அப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு வந்து நினைவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுதாமா இருக்குது, ஆனால் உன்னுடைய கணவரோ இல்ல உன்னுடைய முற்பிறவி இருக்கக்கூடிய அனைத்து நினைவுகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது உன் நீ கணவராக யாரை சொல்கிறாயோ அவருடைய ஆழமான சங்கல்பத்தின் அடிப்படை அவர் இப்போது இன்னொரு இடத்திலே வந்து ஜனனம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இதற்கு முன்பு ஒரு இடத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவங்களுக்கு வந்து குழப்பமாயிடுச்சு லீலாவதிக்கு. அவங்களுக்கு வேற எங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, இப்ப எப்படி இங்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய நீ உன்னோட இறந்த அந்த உடல் இருக்கக்கூடிய அவர் பேர் பத்மன், அவருக்கு முன்னாடி அவர் வந்து வசிஷ்டராகவும் ஒரு மலை பிரதேசத்துல ஒரு பிராமணராக அவர் வாழ்ந்து வந்தாரு, அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவருடைய பேர் வந்து அருந்ததி, இவங்க 2 பேரும் இனிமையான ஒரு குடும்ப தம்பதியாக வாழ்ந்து வந்தார்கள், அவர்களுக்கு குழந்தைகளும் இருந்தது. ஆனால் அந்த வசிஷ்டர் என்ற பிராமணர் என்ன பண்ணாரு, ஒரு காலகட்டத்துல ஒரு மலை பிரதேசத்துல வாழும் போது அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்து மிகவும் அரச போகங்களோடு இனிமையாக வாழ்கிறார்களே என்று அவர் மிகவும் ஆசைப்பட்டு தானும் இப்படி ஒரு அரசனாக ஆக வேண்டும் என்று ஒரு விருப்பம் கொண்டிருந்தார். ஆனால் அது குறிப்பிட்ட நாளுக்களுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார். இறந்ததுனால அவர் மீண்டும் அந்த ஆசையோட ஆழம் அதிகமானதுனால அதற்கப்புறம் அடுத்த பிறப்பாக இங்கே வந்து இந்த பத்மா என்ற அந்த பெயர் கொண்டு இங்க அரசனாக வாழ்ந்து வந்தார். சோ அவங்க அந்த வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணர் அவர் வந்து இறக்கும் போது அவருடைய மனைவி பேர் வந்து அருந்ததி. அந்த அருந்ததி வந்து தன்னுடைய கணவன் மேல ரொம்ப ஆழமான பற்றுதல் இருந்தனால, என் கணவன் எங்கு போகிறாரோ அவரோடையே சேர்ந்து நானும் செல்ல வேண்டும், அவரோடய இருக்க வேண்டும் விரும்பியதனால், அதே அருந்ததி தான் நீ இப்ப வந்து லீலாவதியாக இங்க இருக்கிற, நீ வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாட்களிலே அருந்ததி இறந்துடுறாங்க. அவங்க வந்து இப்ப மறுபிறவி எடுத்தது அதே அருந்ததி தான் இப்ப நீ லீலாவதியா இருக்கிற அப்படின்னு உங்களுடைய சரஸ்வதி தேவி அவங்களுடைய பிறப்போட ரகசியத்தை வந்து ரிவீல் பண்றாங்க. இதை கேட்ட உடனே லீலாவதியால ஏத்துக்க முடியல. அது எப்படி சாத்தியமா இருக்கும், அது எப்படி இருக்கும், அது எப்படி அப்படின்னா எனக்கு அங்க கூட்டிட்டு போங்க, நான் அதை பார்க்கணும், நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. இத்தனைக்கு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அந்த பிராமணர் இறந்து 8 நாள் தான் ஆகுது அப்படின்னு சரஸ்வதி தேவி சொல்றாங்க. நீங்க 8 நாள் தான் ஆகுதுன்றீங்க, அங்க 8 நாளுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்து 60-70 வருஷம் நான் இங்க வந்து அவரோட கணவன் மனைவியாக நாங்க குடும்பம் நடத்தி வாழ்ந்து இப்போதான் இறந்திருக்காரு, அது எப்படி அங்க 8 நாள்னு நீங்க சொல்றீங்க இறந்து, இங்க என்னடானா இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்காங்க, எதுக்குமே ஒரு காலமும் ஒரு தேசமும் வித்தியாசமா இருக்குது, எதுவுமே மேட்சே ஆகலையே அப்படின்னு அவங்க வந்து லீலாவதி கொஸ்டின் பண்றாங்க சரஸ்வதி தேவியா. இப்ப சரஸ்வதி தேவி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ இந்த உடம்புல இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நேரம்னா டைம், அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடம் வந்து இதுக்கு வந்து இருக்கு. இதை தாண்டி உன் மனமானது வந்து உன் மனம் இல்ல, எல்லாருடைய ஹியூமன் பீயிங்கோட எல்லா மனமுமே வந்து கல்பிதம், அதாவது கற்பனைகள், நம்மளுடைய சங்கல்பத்தினுடைய ஆழமான கற்பனைகளுக்கு ஏத்த நேரங்களை அதிகப்படுத்தும், நேரங்களை குறைக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. ஏன்னா நம்ம லைஃப்லயே நம்ம பாக்குறது உண்டு, சில பேர் நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப விரும்பினவங்களுடைய வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்போம், பார்த்தா 10 நிமிஷம் போன மாதிரி இருந்திருக்கும். நிறைய பேர் உங்களுடைய லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இதே பிடிக்காதவங்க யாராவது வந்து உட்காந்து பேசுனாங்கன்னா
2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் பேசும்போதே 10 வாட்டி நாம என்ன பண்ணிடுவோம், டைமை பார்த்துருவோம். என்னடா அது எப்ப முடியும்னு. கரெக்டா இல்லைங்களா? சில பேர் இந்த சத்சங்கத்தையும் அப்படி பார்க்காதீங்க, இந்த சத்சங்கத்தை இன்ட்ரெஸ்டடா பாருங்க. சோ அதனால வந்து இப்ப நமக்கு பிடித்தவர்களோடு இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. ஏன்னா அந்த நேரம் என்பது அந்த இடத்துல அங்க எக்ஸிஸ்டா இருக்கிறது இல்லை. அதனால இந்த மனம் வந்து என்ன பண்ணிடுதுன்னா, இந்த கற்பனைகளுடைய ஆசைகள்ல வந்து கற்பனை பண்ண 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 அதோட நேரம், அந்த ஒரு தேசம் என்பது நேரம், அந்த ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அங்க கிடையாது. சோ அப்படி சொல்லும் போது சரஸ்வதி தேவி லீலாவதி கிட்ட அவங்ககிட்ட சொல்றாங்க, அதனால வந்து ஒரே ஒருத்தர் தான் இந்த மாதிரி வெவ்வேறு பிறவிகளாக வெவ்வேறு இடத்துல எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு நேரமோ ஒரு டைமோ கிடையாதுமா அப்படின்னு சொல்றாங்க. இவராங்கள என்ன ஏத்துக்க முடியல லீலாவதியால. இல்ல என்னால ஏத்துக்க முடியல, என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போங்க, அப்பதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த உடம்ப வச்சுட்டு நீ அங்க வர முடியாது, இந்த உடம்ப வச்சுட்டு நீ அங்க போக முடியாது. ஏன்னா இது ஸ்தூல உடம்பு. இந்த ஸ்தூல உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு மஜ்ஜைகளான இந்த உடம்பு வந்து இந்த உலகத்துல மட்டும்தான் உன்னால இயங்கிட்டு இருக்க முடியுமே தவிர, வேறு உனக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகளோ இல்ல பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த நினைவுகளை எல்லாம் நீ வந்து பார்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய சூட்சும சரீரத்தின் வழியாக தான் செல்ல வேண்டும். ஆனா சூட்சும சரீரத்தில் செல்வதற்கு உன்னுடைய மனம் இன்னமும் பக்குவப்படவில்லை. நீ மனதை பக்குவப்படுத்து. மனதில எண்ணங்களும் அந்த உலகத்தின் மேல் மோகமும் உனக்கு அதிகமாக இருப்பதினால் உன்னால் அப்படிப்பட்ட நிலைகளை உன்னால் வந்து தொடர்புகள்லையோ அதை பத்தி புரிந்து கொள்ள முடியாது. நீ உன் உடல் மேல இருக்கக்கூடிய மோகத்தையும், நான் லீலாவதி என்ற இந்த மோகத்தை நீ கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சு தியானங்கள் பண்ணி சமாதி நிலைக்கு நீ ஏற்படும் பொழுது உனக்குள்ள நேச்சுரலாகி உன்னுடைய சூட்சும சரீரத்தோடு நீ இயங்குவாய். அப்பொழுது நான் உன்னை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் உன்னால காட்ட முடியும் அப்படின்றாங்க. உடனே லீலாவதி கேட்கறாங்க, உங்களுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது, நீங்க நினைச்சா என்ன கூட்டிட்டு போக முடியுமே, நீங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் எப்படி போக முடியுது, அப்ப என்னையும் நீங்க கூட்டிட்டு போக முடியுமே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எப்பா நான் வந்து நான் ஒரு மனிதனாகவோ இல்ல நான் ஒரு ஸ்தூல உடம்பாகவோ என்ற பாவனையும் கிடையாது. இந்த பிரம்மத்தில இருந்து எப்படி இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்ட போது ஒரு அறிவு சொரூபமா இருக்குதோ அந்த அறிவு சொரூபத்திலேயே நான் வந்து நிலை பெற்று இருக்கிறனால நான் எந்த லோகத்துக்கும் எந்த காலத்திலும் எவருடைய நினைவுகளுக்குள்ளும் என்னால் நுழைந்து சென்று பார்த்து மீண்டும் என்னுடைய சொரூபத்துக்கே வந்துவிட முடியும். அந்த அளவுக்கு எனக்குள்ள வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்திலே நான் நிலை பெற்று இருக்கிறேன். ஆனால் உனக்கு வந்து இந்த உலகத்தின் மீது ஏற்பட்டிருக்க பந்தத்தினாலும் உன் உடல் மேல இருக்கக்கூடிய பந்தத்தினாலும் பல மற்ற ஃப்ரீக்குவன்சி மற்ற நிலைகளை உன்னால் அடைவது சிரமம். அதனால நீ கொஞ்சம் தியானம் பண்ணு, நீ இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய உன்னை பக்குவப்படுத்த வேண்டியது இருக்குன்றாங்க. உடனே இவங்க லீலாவதி திருப்பி என்ன பண்றாங்க, தியானத்தெல்லாம் இது பண்ணி தன்னுடைய அந்த உடல் என்ற பாவனை எல்லாம் மறக்கும் பொழுது அப்ப வந்து சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்க, சரி இப்போது நீ தயாராகி விட்டாய். சரின்னு இவங்களோட சூட்சும சரீரத்தோட சரி அவங்க சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. அந்த லீலாவதி அவங்களோட ரூம்ல அங்க அறையில அவங்க உடம்பு அப்படியே இருக்குது. ஆனா அந்த சூட்சும சரீரம் வெளியே வந்துருது. இந்த சூட்சும சரீரத்தோட சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்க, பல பிரம்மாண்டங்களை கடந்து இன்னொரு மலை பிரதேசம், எந்த மலை பிரதேசம், அந்த வசிஷ்டர் என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனா அங்க ஒரு குடில் இருக்கு. அந்த குடியில வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பேர் வந்து ஜேஷ்ட தர்மன். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, சரஸ்வதி தேவி தன்னுடைய சூட்சும சரீரம், அந்த ஒரு நம்ம நிறைய சினிமால எல்லாம் பார்ப்போம்ல, அப்படியே வானத்தை அப்படி சர்றன்னு போவாங்க, அங்க போனவன ஒரு உடம்பு எடுத்து அப்படியே அப்பீர் ஆகிற மாதிரி. சோ அந்த மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. சோ அவங்க பல இடங்கள் பல யுகங்களை தாண்டி அங்க போகும், பல பிரம்மாண்டங்களை தாண்டி அங்க போய் சரஸ்வதி தேவி நம்மளுடைய நார்மலா இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்துல ஒரு பெண்ணாக மாறி அந்த ஒரு நபர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதாவது அந்த வசிஷ்டருடைய மகன். என்ன இங்க என்ன ஆச்சு, உங்களுடைய வீட்டுல யாரும் இறந்துட்டாங்களான்னு கேட்கும்போது, ஆமா என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க, சமீபத்துல என்னோட தாயாரும் இறந்துட்டாங்க, அந்த துக்கம் தாழாம நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சூட்சும சரீரத்துல இருந்து இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் லீலாவதி பார்த்து கொண்டு இருக்கிறார். சரஸ்வதி தேவி வந்து அந்த ஜீவனை போய் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நல்லது, உங்களுடைய துக்கம்லாம் நிவர்த்தி ஆகட்டும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரஸ்வதி தேவி வராங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து லீலாவதிக்கு வந்து நல்லாவே தெரியுது, இது தன்னுடைய மகன் தான். நம்மளுடைய போன பிறவியில வந்து நான் அருந்ததியா இருக்கும்போது என்னால் பெற்றெடுக்கப்பட்ட மகன் தான் என்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த தெளிவா தெரியறது மட்டும் இல்லாமல், அட நாம லீலாவதி தானே, ஆனா இங்க அருந்ததியா நாம இருந்ததும் நம்ம தான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மகனும் நான் தான். இங்க வசிஷ்டர் வாழ்ந்தாரு, அவருடைய கணவரா பத்மான் என்ற அந்த கணவர் யாரோ அவர் தான் இங்க வசிஷ்டரா வாழ்ந்தாருங்கிற இந்த விஷயத்தையெல்லாம் அவர் அந்த லீலாவதி அந்த சூட்சும சரீரத்தோடு இந்த அறிவு அவங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, இது எப்படி சாத்தியம், ஆனா இது நடக்குதே, நிஜமா இப்படி இருக்குதே அப்படின்னு. ஆனா இவங்களால வந்து அந்த ஒரு அவங்களுடைய இவங்க சூட்சும சரீரத்துலதான் இருக்கிறாங்க, இவங்க ஸ்தூல சரீர அளவுக்கு கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இவங்க மெச்சூர் ஆகல. ஏன்னா சரஸ்வதி தேவி வந்து ஆல்ரெடி அவங்க சித் சொரூபமா இருக்கிறாங்க. ஆனா இந்த லீலாவதியோ பல பந்தங்களிலும் மோகங்களையும் வாசனைகளோடு சேர்ந்துதான் அந்த சூட்சும சரீரம் இருக்கே தவிர தூய சூட்சும சரீரம் இல்லை.
அதனால என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ள பந்தத்தோட இருக்கிறனால இவங்களால அந்த ஸ்தூல சரீரம் எடுக்க முடியல. சரஸ்வதி தேவி மட்டும் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறாங்க. திருப்பி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, லீலாவதியும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி லீலாவதிக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஞான மாற்றம் ஏற்படுகிறது. அவங்களுக்கு அப்பதான் புரியுது, கரெக்ட். அப்ப நான் லீலாவதின்ற ஒரு பர்சன் மட்டும் கிடையாது. நான் இந்த மாதிரி பல உடல் எடுத்திருக்கிறேன், பல பிறப்பு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப சரஸ்வதி தேவிட்ட கேட்கிறாங்க, இது எப்படி சாத்தியம்? நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா இங்க 8 நாள் தான் ஆகுது. அங்க என்னோட 70 வருஷம் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு இருக்கு. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். என்னால எதையுமே நம்ப முடியலையே அப்படிங்கும்போது இனி இன்னமும் தியானம் பண்ணு. இது எல்லாமே உன்னுடைய சங்கல்பம், உன்னுடைய ஆசையினால் நீ மீண்டும் 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 இந்த உலகத்தை படைத்து கொண்டே இருக்கிறாய். இதற்கு முன்னு உன்னுடைய கணவரான வசிஷ்டரோட நான் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று அருந்ததியாக இருந்தார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எங்கு செல்கிறாரோ அதே இடத்தில் நானும் வாழ வேண்டும், அவரோட வாழ வேண்டும் என்று உன்னுடைய சங்கல்பம், உன்னுடைய ஆசை அதிகமாக இருந்ததனால் நீ உடலை விட்டவுடன் இப்பொழுது நீ லீலாவதியாக இங்க பத்மா என்ற அந்த அரசனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி என்றால் இதற்கு முன்னாடி பிறப்புகள்லாம் எனக்கு இருக்கிறதா? அந்த வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணருக்கு எப்ப பிறப்பு எப்ப அப்படின்னு கேட்கிறாங்க லீலாவதி. உடனே சரஸ்வதி தேவி சொல்றாங்க, இந்த பிரம்மத்துல எப்படி ஒரு இயக்கம் ஏற்பட்ட பொழுது ஒரு அதிர்வுகள்ல இந்த பிரபஞ்சம் உருவாக்கியதோ, அதுதான் முதல்ல இந்த பிரபஞ்சம் உருவாக்கக்கூடிய அந்த அப்பொழுது உருவாக்கப்பட்ட உருவாக்கத்திலிருந்து வந்தது பல பிறப்புகள் அப்படியே உருவாகி உருவாகி இந்த அறிவு சொரூபம் வந்து அகங்காரம் என்ற ஒரு மனிதனுக்கு நமக்கெல்லாம் இருக்குல்ல, நான்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, தனி உணர்வு. எப்படி ஒரு கடல்ல ஒரு அலை உருவாச்சுன்னா அந்த அலை காலப்போக்குல தான் தனி, கடல் வேற தான் வேறன்னு நினைச்சுக்கிட்டாலும் அது கடலோட ஒரு பாகம் தானே. அதே போல இந்த ஜீவனானது என்ன பண்ணிடுச்சு, இந்த பிரம்மத்துல இருந்து வெளிப்பட்டு பல காலங்களுக்கு அப்புறம் வந்து தன்னை ஒரு தனி ஜீவனாக, தனி ஒரு உணர்வாக கொண்டதினால் இந்த பிரம்மத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு பிரம்மம் வேற நான் வேறன்ற உணர்வுல இருந்ததுனால உடல் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது தொடர்ந்து தன்னை காலப்போக்குல ஏற்பட்ட இந்த பிரபஞ்சத்தோட ஏற்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பந்தம், அந்த பந்தத்தினால ஒரு அட்டாச்மெண்ட்னா என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு, ஒரு கற்பனை, அந்த கற்பனைனால காலப்போக்கில் வந்து தான் இந்த சிருஷ்டியை உருவாக்கின பிரம்மங்கிறதே மறந்து தான் ஒரு சாதாரண ஒரு ஜீவனாகவும் இந்த உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி போய் இதுல ஆசைகள், அச்சைகள், கற்பனைகள் இதுலயோடயே ஒன்றி ஒன்றி போய் கடைசியா நான் என்ற ஒரு உணர்வு அதனால என்ன பண்ணப்பட்டுச்சு, உடல் எடுத்து வந்துருச்சு. இப்படித்தான் இந்த வசிஷ்டரும் ஒரு காலகட்டத்தில் இப்படி உடல் எடுத்து வந்தாரு, நீனும் அப்படிதான் வந்த அப்படின்னு சரஸ்வதி தேவி அவங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் நீ உன்னுடைய வாசனைகள் குறைய குறைய உன்னுடைய இன்னும் பல காலத்தோட பிறவிகளுடைய நிலைகள் என்னன்னு பார்க்க முடியும், நீ அப்படி பண்ணிப்பாருன்னு சரஸ்வதி தேவி அட்வைஸ் பண்றாங்க. உடனே லீலாவதி என்ன பண்றாங்க, திருப்பியும் தன்னுடைய அந்த பந்தங்களை எல்லாம் விட்டு ஆழமான இன்னமும் தனக்குள்ள ஒரு தெளிவுகளை நோக்கி, அறிவை நோக்கி போக போக தன்னுடைய 800 பிறப்புகளுக்கு உண்டான அந்த எல்லா தகவல்களும் அவர்களுக்கு ஒன்னொன்னா வருது. அப்பதான் தெரியுது லீலாவதிக்கு, நான் இன்னும் 800 பிறப்பு, நான் இதோட இப்ப 800வது பிறவியில நான் இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி இவ்வளவு பிறப்புகள் வாழ்ந்திருக்கிறேன், இவ்வளவு உடம்புகள் எடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு உடம்பிலும் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமான இதுவும் எடுத்திருக்கிறேன், ஆனா அது எல்லாமே நான் தான். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமா நான் பிறந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். அப்படிங்கும் போதுதான் இப்ப சரஸ்வதி தேவி சொன்னது எல்லாமே நிஜம்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அந்த புரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தெளிவு ஏற்பட்டதுனாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜேஷ்ட தர்மன்ற அந்த ஒரு நபர்கிட்ட சரஸ்வதி தேவி போய் விசாரிச்சாங்களா, இங்க இருந்தவர் இறந்துட்டாரா என்னன்னு. அந்த நபருக்கு இவங்க ஒரு வன தேவதை போல ஒரு காட்சி கொடுத்துட்டு லீலாவதியும் சரஸ்வதி தேவியும் திருப்பி அவங்க எங்க இருந்து கிளம்புனாங்களோ அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்ப இப்ப எங்க அந்த அரசனோட உடம்பு இருக்குதோ அதே இடத்துல சரஸ்வதி தேவியும் லீலாவதியும் வந்துடுறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் நான் பார்த்தனே என்னுடைய கணவர் இன்னொரு இடத்துல விதுரன் என்ற பேர்ல அங்க ஒரு இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அப்ப அந்த இடத்துக்கு என்னால போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சரஸ்வதி தேவி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னுடைய வாசனைகள், உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய நினைவுகள் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சிதாகாசம். நீ உன்னுடைய வாசனைகள், உன்னுடைய நினைவுகள் இருக்கிறதுலதான் நாம என்ன பண்ணோம், உன்னுடைய முன்பிறப்பு ஏதோ அந்த அருந்ததியாக இருந்ததை போய் பார்த்தோம். ஆனா நீ சொல்றது உன்னுடைய கணவரோட இருக்கக்கூடிய அவருடைய நினைவுகளுக்குள்ள போற அளவுக்கு உனக்கு இன்னமும் அந்த பக்குவம் ஏற்படல, உன்னுடைய சூட்சும சரீரம் இன்னமும் தூய்மை ஆகல. அது இன்னமும் தூய்மையாகும் போது நீ அவருடைய நினைவுகளுக்குள்ளேயும் போய் பார்க்க முடியும். அப்படின்னா நான் உங்களால போக முடியுமா, என்னால போக முடியும். சரி, அப்ப அதுக்கு இன்னும் தவம் பண்ணு அப்படின்றாங்க. திருப்பி என்ன பண்றாங்க, சூட்சும சரீரத்துல லீலாவதி தவம் பண்ணி அந்த பக்குவ நிலையும் வந்ததுக்கு அப்புறம்
சரஸ்வதி தேவிகிட்ட கேட்டு சரஸ்வதி தேவி இவங்களை அழைச்சிக்கிட்டு எங்க அந்த ஒரு எப்படி இவங்க லீலாவதிக்கு ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, ஒரு காட்சி தெரிஞ்சிச்சுல, இவங்களுடைய கணவன் இன்னொரு இடத்துல பிறந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அழைச்சிட்டு போனா அவர் வந்து அவருடைய அரண்மனையில மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க படுத்துக்கிட்டு இருக்காரு, இவங்க போய் 2 பேர் நிக்கிறாங்க. இவங்க நிக்கிறாங்கன்னு இவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு ஹால்குள்ள அவங்களுடைய உள்ள என்டர் ஆகும் போதே அந்த அரசனுக்கு ஏதோ இங்க ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்குதுன்னு இவரால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்புறமேட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தகவல் வருது, பக்கத்து நாட்டு மன்னன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண போறான், போர் எடுத்து வந்திருக்கான், அவனை வந்து நம்ம ஜெயிச்சாகணும், இல்லாட்டி நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருவான்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல சரஸ்வதி தேவியும் லீலாவதியும் அவங்க அப்பீர் ஆகுறாங்க. அப்பீர் ஆகும்போது அப்ப வந்து எந்திரிக்கிறாரு அரசன் எந்திரிக்கும் போது இங்க ஒரு தேவி போல இவங்களுடைய சரஸ்வதி தேவியை பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு தெய்வம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி யாரு என்ன ஏதுன்னு ஒரு ஜென்ரலான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி தேவி கேட்கறாங்க, நீ வந்து உன்னோட பேர் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்க, ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட பேர் விதுரன், நான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன், என்னுடைய மனைவி பேரு லீலா அப்படின்னு அவங்க சொல்றாரு. உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த லீலாவதிக்கு ஷாக் ஆகுது. அது எப்படி இங்கேயும் லீலா ஒன்று இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்க, அவங்க அந்த அரசனுடைய தலையில கையை வச்சு உனக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வரட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, நான் இறந்து ஒரு நாள் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி அந்த பத்மா என்ற அந்த பேருடைய அரசனாக தான் நான் இருந்தேன், அங்க இருந்து இறந்துட்டு நான் இப்ப இங்க இருக்கிறேன், அதே உணர்வு அங்க இருக்கிற அதே தான் நான் இங்க, ஆனா அதுக்கும் இதுக்கும் கேப் ஒரு நாள் தானே ஆகுது அப்படின்னு அந்த அரசனே ஷாக் ஆகி சரஸ்வதி தேவிட்ட கேட்கறாங்க, இது எப்படி சாத்தியம்னு. நீ இறந்த, ஆனா நீ இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறப்பை எடுக்கணும், உன்னோட ஆசைகள் அதிகமா இருக்கிறதுனால நீ திருப்பி இன்னொரு இடத்துல நீ உடனே நீ வந்து இதாகிட்ட, நீ இன்னொரு உன்னுடைய கற்பனையினாலே இன்னொரு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல நீ வந்து ராஜாவாக இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னாங்க. சரி, அப்ப வந்து லீலாவதி கேட்கறாங்க, சரி அது சரி, ஆனா இங்கே இவருடைய ஒய்ஃபும் இங்கே லீலாவா இருக்கிறாங்க, அதுவும் என்னை போல உருவம் கொண்டு இருக்கிறாங்களே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் சரஸ்வதி தேவி சொல்றாங்க, அந்த அரசனும் அவனுடைய மனைவி மேல ஆழ்ந்த அன்பு கொண்டதனால், இதே போல் மனைவி எனக்கு வேணும் என்று அவன் ஆசைப்பட்டதினால், இப்போ அவனுடைய கற்பனை அவன் படைத்த உலகத்திலே அதே போல் ஒரு மனைவி அங்க வந்து அவனுக்கு வாய்த்திருக்கிறது, அந்த பேரு தான் லீலா. ஸோ இப்போ வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, கதை இங்க அங்க போகுதேன்னு ஆழ்ந்து கேட்கணும். இதுல 2 லீலாவதி இருக்கிறாங்க. ஒன்று தான் முதல்ல இருந்து வர்றவங்க, இப்போ இரண்டாவதாக அந்த மன்னன் இறந்து இன்னொரு இடத்தில் பிறந்து அங்கே அவனுடைய மனைவி பேரும் லீலாவதி, அவளும் இந்த லீலாவை போலவே உருவத்தை கொண்டு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த லீலா வந்து அந்த அரசனுடைய கற்பனையினால், அவனுடைய ஆசையினால், அவனுடைய சங்கல்பத்தினால் அவன் உருவாக்கி அவன் பிறந்திருக்க இடத்துல அவனுக்கு அந்த மாதிரி எனக்கு மனைவி வேணும்னால அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து இந்த மற்ற உலகங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே அந்த லீலாவதி, இப்பதான் அவங்களுக்கே ஷாக்கா பாக்குறாங்க, இதெல்லாம் இப்படி நடக்குதே, இது எப்படி சாத்தியம், அவங்களுக்கு ஒன்றும் புரியாம அப்படியே நிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து சரஸ்வதி தேவி சொல்றாங்க, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இறந்துருவ அப்படின்றாங்க. உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது, எப்படி சொல்றீங்க, என்ன எதனால, அந்த அரசன் வருவான், போரிடுவான், அந்த போர்ல நீ போய் சண்டை போட்டு நீ இறந்துருவ அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னட்ட முக்தியை வேண்டி இருக்கிற, அதனால உனக்கு முக்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 2வது அந்த அரசன் வந்து வெற்றியை வேண்டி இருக்கிறான், அதனால வெற்றியை அடைஞ்சிருவான், அதனால நீ உன்னுடைய செயலை செய்ய, ஆனா நீ வந்து மீண்டும் வந்து நீ எங்கு நீ உடலை விட்டாயோ அந்த பத்மா என்ற அந்த அரசன் இருக்க அந்த உடம்பு இருக்குல்ல, அந்த இடத்துக்கே நீ மீண்டும் என்ன பண்ணிடுவ, போய் அந்த உன்னுடைய உயிர் வந்து அங்க போய் சேர்ந்துரும், நீ அங்க இருந்து நீ உயிர் திருப்பி மறுபிறப்பு எந்திரிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க ஒரு நாள் தானே ஆகுது, இங்கதான் வந்து 17 வருஷம் ஆகுது, இதுக்கெல்லாம் நிறைய கேப்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ இவர் போய் சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாரு, சண்டை போடுறாங்க, சண்டையில வந்து இவர் தோத்துறாரு, தோத்து இவரோட உயிர் போயிடுது. அப்ப அந்த உயிர் போன உடனே அங்க ஒரு லீலா இருக்கிறாங்கல்ல, இப்ப அந்த விதுரன் என்ற அரசனுடைய மனைவி பேரு லீலா, அந்த லீலா என்ன சொல்றாங்க, அப்பெல்லாம் அவங்க சரஸ்வதி தேவி இவங்களுடைய நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த அறையில அவங்களும் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியாது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, என்னுடைய கணவன் எங்கு சென்றானோ எங்கு செல்கிறாரோ அவரோடையே என்னுடைய உயிரும் செல்ல வேண்டும், நான் வந்து இங்க இருக்க மாட்டேன், அதுக்கு நீங்க என்ன வந்து வரம் கொடுங்கன்னு சொல்லி அந்த சரஸ்வதி தேவி கேட்டு சரஸ்வதி தேவி அவங்க வரம் கொடுத்துட்றாங்க. உடனே அவரும் இறந்துடுறாரு. அவருடைய உயிர் எங்க போதோ அதே இடத்துக்கு வந்து அவங்களுடைய மனைவியும் கூடவே இறந்துடுறாங்க. 2 பேரோட உயிரும் அப்படியே பிரிஞ்சு போகுது. உடனே இங்க இருக்கிற லீலாவதி வந்து அவங்க கேட்கறாங்க, நீங்க எப்படி வந்து நீங்க அவங்க கணவர் இறந்து சரி அவர் அரசன் போறாரு, இந்த லீலாவுக்கும் எப்படி நீங்க போறதுக்கு நீங்க வரம் கொடுப்பீங்க, நான் கேட்கும்போது நீங்க கொடுக்கலையே அப்படின்னு இந்த லீலா கேட்கும்போது அதுக்கு அவர் சரஸ்வதி தேவி சொல்றாங்க,
நீ வந்து அவரோடயே போகணும்னு கேட்கல, அவருடைய ஆன்மா உன்னுடைய அறைக்குள்ளே இருக்கணும்னு தான் கேட்ட. அதுக்கு உனக்கு வரம் கிடைச்சிச்சு. ஆனால் அவ வந்து என்னுடைய கணவன் எங்கு செல்கிறாரோ அவரோட உயிரோடயே சேர்ந்து செல்லணும்னு சொன்னால அந்த வரம் கொடுத்தேன். எந்த வரம் கேட்டாலும் அந்த வரத்தை அளிப்பதற்கு நான் சாட்சியாக இருந்து பிரம்மமாக இருந்து உன்னுடைய கற்பனை உன்னுடைய சங்கல்பம் எதுவோ அந்த சங்கல்பம் நிறைவேறுவதற்கு எப்பொழுதும் ஆசீர்வாதங்களும் வரங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ உன் விருப்பத்திற்கு ஏற்பார் போல் இந்த உலகத்தை படைத்து கொண்டு அந்த படைத்த அந்த உலகத்திலே நீ சிக்குண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதைத்தான் இங்க வந்து இன்டைரக்டா சொல்றாங்க சரஸ்வதி. இப்ப என்ன பண்றாங்க, இந்த லீலாவும் சரஸ்வதி தேவியும் அந்த உயிர் போறதை பின்னாடியே பின்தொடர்றாங்க. பின்னாடி போகும்போது அந்த உயிர் பல பிரம்மாண்டங்கள் எல்லாம் கடந்து அவருடைய அந்த ஒரு ராஜாவோட உடல் வந்து பூக்கள் எல்லாம் மூடி வந்து ஒரு பாதுகாத்து வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் அந்த ராஜாவுடைய அந்த உடலுக்குள்ள அந்த விதுரன் என்ற அந்த அரசனோட உயிர், அதே உயிர் தான் அங்க வந்து உள்ள பூந்துருது. அப்ப இந்த லீலாவதி அங்க போகும்போது இவங்க உடம்புக்குள்ள இவங்க போலான்னு பார்க்கும்போது இவங்க உடம்பு இல்லைங்க. உடனே அவங்க கேக்குறாங்க சரஸ்வதி தேவிட்ட, என்னாச்சு என் உடம்பு காணமே, என்ன ஆச்சுன்னா, நீ வந்து ஒரு மோர் தென் ரொம்ப நாளா வந்து நீ சமாதியில இருந்தனால அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு உன் உடம்ப எரிச்சிட்டாங்க. அதனால உன்னால திருப்பி அங்க உடம்பு எடுத்து போக முடியாது. ஆனா அவருடைய உடம்பு அப்படியே இருந்தனால அவர் அதுக்குள்ள புகுந்துட்டாரு அப்படின்றாங்க. திருப்பியும் வந்து இந்த இரண்டாவது லீலாவும் வந்து அங்க வந்துடுறாங்க. அவங்களும் ஒரு உடம்புக்குள்ள புகுந்து அவங்க 2 பேரும் எந்திரிச்சு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல அந்த ராஜாவும் கண் முழிச்சு எந்திரிக்கிறாரு. உடனே எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம எங்க இருக்கிறோம், என்ன ஆச்சு ஏதுன்னு பார்க்கும்போது அப்பதான் அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போது அவங்களுடைய நினைவுகள் மறந்து விடுகிறது என்று இங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த உடம்புல இருந்து அடுத்த உடம்புக்கு போகும்போது நேச்சுரலா நம்ம இறப்பு ஏற்படும் பொழுது நம்ம இதோட நினைவுகள் நமக்கு அதுக்கு அடுத்தடுத்த பிறப்புகளுக்கோ அடுத்தடுத்த இடத்துக்கோ வருவது கிடையாது. நம்மளுடைய ஆழமான ஆசைகளுடைய அந்த ஆசையோட தாக்கத்தினால்தான் இன்னொரு ஒரு உடம்ப வந்து நம்ம படைச்சு அதுல நம்ம போறோமே தவிர இதே நினைவுகள் அங்க வருமானா கண்டிப்பா வரவே வராது. ஆனா இப்ப இந்த அரசனுக்கோ லீலாவதிக்கோ வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சரஸ்வதி தேவி இருந்து அவர்களுக்கு அனுகரிக்கிறனால அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரம் கொடுத்தனால இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதெல்லாம் இவங்களுக்கு புரியுது. சோ அங்க வந்து அந்த அந்த ராஜாவும் எந்திரிச்சிடுறாங்க, இன்னொரு லீலாவும் இருக்கிறாங்க, இந்த லீலாவும் இருக்கிறாங்க, 3 பேருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து சரஸ்வதி தேவி எல்லாத்தையும் விளக்கி சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுதான் உங்களுடைய இது. சரி, இப்ப வந்து இதெல்லாம் நடந்தது மொத்தத்தையும் பார்த்துட்டு இந்த சூட்சம சரீரத்துல இருக்கக்கூடிய லீலாவதிக்கு வந்து ஒரு ஞானம் உதிச்சிருது. இந்த பிறப்புங்கிறதும் இறப்புங்கிறதும் ஒண்ணும் இல்லை. நாம் இறப்பு என்பது ஒரு மயக்கத்து போலதான். நான் இன்னொரு இமீடியட்டாக இன்னொரு இடத்துல எனக்கு ஏற்றார் போல் என்னுடைய ஆசைகளுக்கு ஏற்றார் போல் என்னுடைய சங்கல்பத்திற்கு ஏற்றார் போல் இன்னொரு உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி என்னுடைய 800 பிறவிகளை நான் பார்க்கிறேன். இதற்கு முந்தைய பிறவிகளை நான் அருந்ததியாக இருந்ததையும் நான் பார்க்கிறேன். அப்ப இதையும் பார்க்கிறேன். இதுக்கு அடுத்து என்னுடைய கணவர் இருந்த அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த ஸ்தூல சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த எலும்பு மஜ்ஜைகளாகி இந்த உலகம் வந்து மட்டுமே வந்து ஒரு நிஜமான தோற்றம் அல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு. ஆனா தெளிவு ஏற்பட்டு இருந்தாலும் தான் அப்பயே வந்து சரஸ்வதி தேவிட்ட எனக்கு ஒரு முக்தி வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா முக்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனா தன் கணவன் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக நான் அவரோடையே இருக்கணும்னு கேட்டனால அவங்களும் சரஸ்வதி தேவி ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. அவங்க கணவனோடையே அவங்க வந்து இன்னொரு ஒரு தேகத்தோட அங்க இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதோட அந்த கதை முடிகிறது. இதை வந்து வசிஷ்டர் வந்து நம்ம ராமபிரான் கிட்ட வந்து பொறுமையா எடுத்து சொல்றாரு. நல்லது.